ஆனால் சொந்த மகள்னு வந்த உடனே அவரால் என்ன பண்ண முடியல, பேச முடியல. அதனால என்ன பண்றாரு, பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக, அந்த பிள்ளையை நான் குறை சொல்ல மாட்டேன், சத்யராஜ் சரி. ஆனால் இங்கே இருக்க லிவிங் டுகெதர் நட்பு வேற. இங்கே வந்து பாலியலில் மட்டும்தான் போயிட்டு இருக்கு, காமத்தில் தான் போயிட்டு லிவிங் டுகெதர். நீ லிவிங் டுகெதரில் வந்து உன் தகப்பனை எப்படி தேடாமல் இருக்கும் அந்த பிள்ளை? இல்ல உங்க பொருள்னா நீங்க எல்லாம் மாத்திக்கிங்களா? வேற என்ன பண்றது? பெரியார் சிங்கிரியா பெரியார் இப்படி தான் பேச சொல்லியிருக்காரா? எது நான் என்னவாது சொல்லி நான் காப்பாற்றுவேன் என் பிள்ளைய. ஆனா உன் வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை, அந்த வெளிப்பாடு தான் இந்த பிள்ளை பேசியிருக்கு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்ச்சி பிஷப் திரு குணசேகரன் சாமிவேல் அவர்கள். சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குதுங்க. இப்போ சமீபத்தில் பிரபல நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமல் குழந்தை பெற்றுக்கலாம், அதாவது ஒரு கார்பரேட் கல்ச்சருக்குள்ளே நம்ம இருக்கிறோம், ஒரே சமுதாயத்தில் பொண்ணு பார்க்குறாங்க, ஒரே சமுதாயத்தில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு விளக்கங்கள் கொடுத்தாங்க. அதற்கு அவருடைய தந்தை சத்யராஜ் அவர்களும் ஆதரவு தெரிவித்தாங்க. என் பொண்ணு சொல்கிற உண்மை தான், நானும் அதை ஆதரிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது சத்யராஜ் அவர்கள் தமிழன் சொல்லி பேசி புரட்சி தமிழன், ஆமாம், அது கூட அப்படின்னு பேசுகிறாரு. நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு நடிகர் சத்யராஜ். அதாவது எத்தனையோ திரையுலகில் இருக்கிறாங்க நிறைய பேர், பட் சத்யராஜை நான் ரொம்ப ரசிப்பேன். அவருடைய பேச்சுகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் பாவம் அவர் தான் நான் சொல்லணும். ஏன்னா இப்போது இதை பற்றி பேசுறது வெளியில் வேறு ஏதாவது பிள்ளைங்க பேசியிருந்தா கூட இவர் என்ன பண்ணியிருப்பார், கண்டிச்சிருப்பார். அது எப்படி நீ லிவிங் டுகெதரில் நீ இருக்கலாம், அது எப்படி கலாச்சாரம் நீ சொல்லுவாது, அது எப்படி கார்பரேட்னு சொல்லுவேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் சொந்த மகள்னு வந்த உடனே அவரால் என்ன பண்ண முடியல, பேச முடியல. அதனால என்ன பண்ணுறாரு, பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி அவர் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறாரே தவிர, உண்மையாக அவருக்கு தெரியும் அவருடைய மகள் பண்ணது தவறு, பேசுனது தவறு அப்படின்னு நிச்சயமாக அவருக்கு தெரியும். என்ன பண்ணுறது, மகளாயிடுச்ச, மகளை காப்பாற்றணுமே, சமுதாயத்தில் மகள் வெளிப்படையாக பேசிடுச்சு, மகளை காப்பாற்றுறதுக்காக இப்படி சொல்லியிருக்கலாம். அதான் என்னுடைய கருத்து. ஆனால் இதே ஒரு பிரச்சனையை தான் குஷ்பு அவர்களும் ஒரு காலத்தில் கூட்டினாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம யார் வேணாலும் இப்போ யார் வேணாலும் உறவு வச்சுக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க சொல்கிறாங்க குழந்தை பெற்றுக்கலாம் யாரோட வேணாலும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் சொல்லும்போது இது ஏன் அவ்வளோ தூரம் சைலண்டாக இருக்குது சார்? எது சைலண்டாக இருக்குன்றீங்க? இந்த சத்யராஜ் மக பேசுனது அந்தளவுக்கு எதிர்ப்பு வரலையே. எதிர்ப்பு வரல, யார் எதிர்க்கணும்? இப்போ யூஸ்வலாக பேசுகிறது திராவிட முன்னேற்ற காலத்தில் தான் பேசுவாங்க. இப்போ இவர் தான் அவங்க ஆளாச்சே, யாரும் பேச மாட்டாங்க. இதான் காரியமே, வேறு ஒன்றுமே இல்லை. கேட்டால் அவர் வந்து பெரியாரின் வாரிசுன்னுவார். அடுத்து பெரியாரே இப்படி தான் சொன்னார்னு வேறு சொல்லிட்டாரு. அதான் அடுத்த கருத்து, அவர் கொடுத்த கருத்து. நான் என்ன கேட்குறேன், இப்போ லிவிங் டுகெதர் அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுமா? அதாவது இது வந்து ஃபாரின் கல்ச்சர், மேற்கத்திய கலாச்சாரம். ஃபாரின் கல்ச்சரில் அவங்களுடைய லிவிங் டுகெதர் வேற, இங்கே இருக்கிற லிவிங் டுகெதர் வேற. சரியா? அவங்க லிவிங் டுகெதர் போய் பாருங்கள், இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. லிவிங் டுகெதர் இருக்குது, இல்லாமல் இல்லை. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வீட்டில், அவங்க வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கிறேன். பட் அவங்களுடைய கலாச்சாரமே வித்தியாசம், இவங்கள மாதிரி கிடையாது. இவங்க வந்து கணவன் மனைவியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ள லிவிங் டுகெதர் அப்படி கிடையாது, கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க. ஒரு ஒத்தாசையாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கக்கூடியதான் லிவிங் டுகெதர். ஆமாம், அதான் ரியல் மீனிங். ரியல் மீனிங் என்ன? விருப்பப்பட்டா வந்துட்டு போகிறது இல்லை, விருப்பப்பட வந்து போகிறது இல்லை, ஒன்றா தான் வாழ்வாங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க. இப்போ எனக்கு நான் உதவி திடீர்னு தேவை, நான் யாரையாவது போய் என்ன பண்ண முடியாது, தேட முடியாது. அப்போ நீ என் பக்கத்தில் இருந்தால் நீ எனக்கு உதவி செய்வ. இந்த நட்பு வேற. ஆனால் இங்கே இருக்க லிவிங் டுகெதர் நட்பு வேற. இங்கே வந்து பாலியலில் மட்டும்தான் போயிட்டு இருக்குது, காமத்தில் தான் போயிட்டு இந்த லிவிங் டுகெதர். அதுதான் வித்தியாசம். அங்கே வந்து உண்மையாக வாழ்கிறான். லிவிங் டுகெதர்னா சேர்ந்து வாழ்வோம், நம்ம திருமணம் ஆகாமே சேர்ந்து வாழ்வோம், திருமணம் நமக்கு வேண்டாம், பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டாம், நமக்குள்ளே இந்த காம உணர்ச்சிகள் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி வாழ்கிறோம்.
அவன் மனுஷன், இது மனுஷன் இல்லை, இது வந்து குரங்கு. வேற என்னத்த சொல்றது? நான் பெத்துட்டேன், நான் என்ன பண்றது? அந்த ஆள் கொடுத்துட்டான், நான் பெத்துட்டேன். என்ன அதுக்கு நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வழி? இல்ல அந்த குழந்தைக்கு ஒரு தகப்பன் தேவைப்படும்ல. ஆமாங்க, அது எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சொல்றது லிவிங் டுகெதர்ல நான் அப்படி பெத்துட்டேன், இதுல என்ன தவறு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. என்ன இல்ல இவங்களுக்கு வேணுமா அந்த கணவன் தேவைப்படாம இருக்கலாம், ஆனா அந்த குழந்தைக்கு தந்தை வேணும்ல சார்? கட்டாயம் தேவைங்க. இப்ப யாரை போய் அப்பான்னு கூப்பிடும் அது? அதானே. இப்ப எப்படி தெரியும் அதுக்கு? அந்த குழந்தை வளர்ந்தா என்னுடைய அப்பா யாரு அப்படின்னா தன்னுடைய தாய் மேல சந்தேகப்படாதான்னு கேட்கிறேன். அவன் நிச்சயமா ஆகுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு ஒரு தாயும் ஒரு கணவன் மனைவிக்கு என்ன ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண்ணை எடுத்து வளர்க்குறாங்க. இந்த பெண்ணை நல்லா படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சது. காலேஜ் படிக்கும்போது எப்படியோ இந்த பெண்ணுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, நான் எடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பிள்ளை என்ன பண்ணுறா, வந்து கேட்குறான், அம்மா நீங்கள் எனக்கு உண்மையான ஃபாதர் மதர் இல்லையாமே, என்னை எடுத்து அடாப்ட் பண்ணி தான் நீங்கள் வச்சுருக்கேன், எடுத்து தான் வளர்த்து வச்ச பிள்ளையாமே நான் அப்படின்னு. அப்போது அம்மா என்ன பண்ணுறாங்க, அழுதுட்டு என்னம்மா இப்படிலாம் கேள்வி கேட்குறியே அப்படின்றாங்க. அப்பா என்ன சொல்கிறாரு, ஆமாம்மா என்ன பண்ணுறதும்மா, எங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வழி இல்லை, என்ன அதனால் என்ன பண்ணுறது, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், என்ன உன்னை இன்னைக்கு வரைக்கும் எங்கள் பிள்ளை நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. அந்த பிள்ளை என்ன தெரியுமா செய்யுச்சு, அந்த தாய் தகப்பனை விட்டு வெளியே போயிடுச்சு. ஐயோ, ஒரே வாரத்தில்ங்க இந்த தாய் தகப்பன் சாவுறாங்க. அப்பா அப்போ இன்னைக்கு வளர்த்த பிள்ளைக்கே இப்படி இருக்கும்போது என்ன, நீ லிவிங் டுகெதர்ல வந்து உன் தகப்பனை எப்படி தேடாம இருக்கும் அந்த பிள்ளை? இப்போ அதோடைய நிலைமை என்ன? அப்போ இவங்களுடைய ஒரு 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 சந்தோஷத்துக்காக, இவங்களுடைய சமாதானத்துக்காக, இவங்களுடைய நிம்மதிக்காக என்னத்தையாவது பெத்து போட்டு நான் போயிடுறேன். இது எப்படின்னா மிருகங்களுக்கு சமானம். இது மிருகங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை விட அறிவு நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த கடவுள் நமக்கு கொடுத்துருக்க அந்த அறிவை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? தனிக்கு ஊட்டச்சத்து நிபுணர் வேற, இது வேறையா? அது எனக்கு தெரியாது. அப்போ அப்படி இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், வாழணும் இல்லையா? அதனால என்ன சொல்ற இன்னொரு விஷயம் பொருந்த மாதிரி தானே சார் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஒரே சமுதாயத்துல பொண்ணை பார்க்க வேண்டியது, ஒரே சமுதாயத்துல மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது அங்கேயே கட்டி கொடுத்துட்றாங்க. அதை தாண்டி வெளியில போக முடியல அப்படின்னா சொல்றாங்கல்ல, அதை ஏத்துக்கிற மாதிரி தானே இருக்கு. யாருங்க சொன்னது? நீங்க சொல்ற கலாச்சாரங்கள்லாம் ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு முன்னாடி கலாச்சாரம். அவங்க சொல்றாங்க சார், இதான் அவங்க சொல்றது தான் 10 வருஷம். ஒரே ஜாதிக்குள்ள பொண்ணு எடுக்கிறாங்க, ஒரே ஜாதிக்குள்ள மாப்பிள்ளை எடுக்கிறாங்க. அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இப்ப பாருங்க, நேரா வரான் பையன், டேடி எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குது அப்படின்றான். அப்படியாடா, கூட்டு வாடா, யாரா அந்த குடும்பம் வந்து அவங்க வீட்டில் வந்து பேசுங்க, நான் அந்த பிள்ளையை கட்டுவேன். யாரும் ஜாதியே கேட்கறது இல்லையே, மதமும் கேட்கறது இல்லை. இதில் என்ன தவறு இருக்குது? எல்லா மனிதர்கள் இன்னைக்கு அப்படி இல்லைங்க சமுதாயம். இந்த அம்மா சொல்ற மாதிரி சமுதாயமே இல்லை. ஆனா பல இடத்துல அது மாதிரி இல்லையே சார். எங்கேயாவது ஒரு சில இடத்துல அப்படி கிடையாது. அது பல வருத்தத்துக்கு மத்தியில தான் அது கல்யாணம் நடக்குது. இல்லைங்க, அது எப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். நான் ஏன் பிரச்சனைன்னு சொல்றேன். ஒன்று, அந்த பையன் சரியான குணம் இருக்கான், குணங்கள் சரியாம இருக்கிற பட்சத்தில் தான் நீங்க சொல்ற மாதிரி இந்த கலாச்சாரங்கள். குணங்கள் நல்லா ஆயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க. குணங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த பையன் என் பொண்ணை காப்பாற்றுவான் அப்படின்ற நம்பிக்கை அந்த பெற்றோர்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க ஜாதியெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, நிச்சயமா பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த பையன் மேல ஏதோ குறை இருக்கு, இந்த பெண்ணு மேல ஏதோ குறை இருக்குன்னு சொல்லும் போது தாங்க இந்த பிரச்சனையே. மற்றபடி பிரச்சனையே வரப்போறது இல்லை. இந்த காலத்துல யாரும் ஜாதியை பார்க்கறது கிடையாதுங்க, அந்தஸ்தும் பார்க்கறது இல்லை, மதம் பார்க்கறது. தென் மாவட்டங்களில் அது இன்னும் அது குறையவே இல்லையே சார். ஏங்க எனக்கு தெரிஞ்சேங்க, நான் பக்கா திருநெல்வேலிக்காரங்க. நான் என் மாவட்டம் எப்படி இருக்கு எனக்கு தெரியாதா? சொல்லுங்க. மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பக்கம்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காலத்தில் பார்த்தாங்க. இந்த 10 வருட காலத்தில் இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் வெவ்வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போ என்ன ஆசைப்பட்டியாப்பா, சரி ரைட், எங்கப்பா வேலை செய்து நல்லா வேலை செய்தா, நல்லா படிச்சிருக்குதா, ரைட் போ, கல்யாணம் கட்டிட்டு போ, தப்பே கிடையாது, நீ நல்லா இருக்கிறதாம்மா எங்களுக்கு வேணும் அப்படி சொல்கிற பெற்றோர்லாம் இப்போ இருக்கிறாங்க. இந்தம்மா சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அப்போ இந்தம்மா சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தகப்பனார் சரியில்லை. யாரு? சத்யராஜ் இருக்காரு, சரியில்லைங்கிறீங்களா? சத்யராஜ் சரியில்லை. அப்போ எங்கேயோ ஏதோ பிரச்சனை நடந்துருக்குது அவங்க வீட்டில்.
அதனால தான் இந்த அம்மா இந்த மாதிரி பேசுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி இந்த பேசுறாங்க. வெளிப்பாடு தான் இது. ஆனா அவரும் ஆதரிக்கிறாரு. வேற என்னங்க பண்ண முடியும்? எங்க என் பொண்ணுங்க இது. இல்ல உங்க பொண்ணுன்னா நீங்க எல்லாம் மாத்திக்குவீங்களா? வேற என்ன பண்றது? பெரியார் சிங்கிரியா பெரியார் இப்படி தான் பேச சொல்லியிருக்காரா? எது நான் என்னவாது சொல்லி நான் காப்பாற்றுவேன் என் பிள்ளைய. என் பிள்ளை சொன்னது கரெக்டானு சொல்ல தான் செய்வேன் நான். என்ன என் பிள்ளையாச்சு அது. ஆனால் உன் வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை அந்த வெளிப்பாடு தான் இந்த பிள்ளை பேசியிருக்குது. இப்போ நீங்கள் சொன்னோன்னு எனக்கு அது விளங்குது. இப்போ அந்த பிள்ளை இவ்வளோ தூரம் பேசியிருக்குன்னா அது காரணம் சத்யராஜ் தான் காரணம். அந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்திருக்க காரணம் சத்யராஜ் தாங்க அதுக்கு காரணம். வேற ஒன்றுமே இல்லைங்க. அந்த பிள்ளையை நான் குறை சொல்ல மாட்டேன். சத்யராஜ் சரியில்லை. கண்டிப்பா சார். நடிப்பில் அழகாக சொல்லி தந்தார், ஆனால் வீட்டில் சொல்லித்தர மறந்துட்டார். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. நன்றிங்க.